ட்ரோன்கள் வானத்தில் பறந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ட்ரோன் தொழிற்சாலையே பறந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு நிகழ்வு இஸ்ரேல் நாட்டில் நடந்திருக்கு. யுஎஸ்ஏவினுடைய தரைப்படை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஈரானுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான மிக முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. ட்ரம்ப்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் பத்திரமா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பிரேயர் நடந்துச்சு. டஜன் கணக்கான அமெரிக்க இராணுவ வாகனங்கள் இப்போ மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஐரோப்பாவை கடந்து மத்திய கிழக்கு நோக்கி அது நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைச்சிருக்கு. காலக்கெடு குறித்து ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும் இந்த தளவாடத்தினுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது வேறொரு கதையை சொல்லலை, உண்மையான நிகழ்வுகளை தான் சொல்லுது. அது தொடர்பான காட்சிகள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த நகர்வு அப்படிங்கிறது டைரக்டா இப்போ அயர்லாந்தினுடைய வழியாக ஜெர்மனியை கடந்து ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லி மெதுவாக கிரீஸ் வழியாக ஈராக், அதனை தாண்டி ஈரானை நோக்கி அது படையெடுக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறுது. இதுதான் இந்த தரைப்படை தொடர்ச்சியாக வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் மூலியமாகவும் பாராஷூட்டினுடைய உதவியோடையும் தரையில் குதித்து அதன் மூலியமாக ஒரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணி அதற்கு பிறகு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்மோர் ஹெர்ஸனுடைய அந்த செய்தியாளர் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். இதுதான் தொடர்ச்சியாக அவர் நார்த் ஸ்ட்ரீம் அந்த பைப்லைன் உடைஞ்சதற்கு முன்னாடியும் சரி, உடையிறதுக்கு முன்னாடியும் சரி உலகத்துக்கு சொன்னார். அப்போ யாருமே கேட்கல. ஆனால் உக்ரைன் அதை சந்தோஷமாக செஞ்சு முடித்தாங்க. அதற்கு பிறகு தான் உலகம் முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக அவர் மாறினார். அப்படிப்பட்டவர் இப்போ கணிச்சிருக்காரு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தாண்டி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இஸ்ஃபகான் இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய வெடிமருந்து கிடங்கு அதுக்குள்ளே இருக்கும். அதனுடைய வெடிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. இது தொடர்பாக இஸ்ஃபகான் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மலைத்தொடருக்கு கீழே நெருப்பு ஜுவாலைகள் வெளியில் வர்றதை பார்க்குறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோவாக பார்த்துடலாமா? இது ஒரு மலை. அந்த மலைக்கு கீழே தான் இஸ்ஃபகான் குன்று இருக்குது. சரியா? அந்த இஸ்ஃபகான் குன்றுக்கு கீழே தான் முழுக்க முழுக்க என்ன ஆகுது அப்படின்னா நெருப்பு ஜுவாலைகள் வெளியாகக்கூடிய காட்சிகள் அரங்கிருக்கு பாருங்க. இது நிஜமாவே நெருப்பு ஜுவாலைகள் உள்ளிருந்து வருதா இல்லை வேற ஏதேனும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ஒரு சிறிய அளவிலான வெடிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஷேடோ ஃபீல்டு ரஷ்யாவினுடைய பழமையான கப்பல்கள், லைசன்ஸ் முடிஞ்சு ரொம்ப காலமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள், வயசாயிடுச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும்பாங்கல்ல, அப்படி இந்த கப்பல்களுக்கு ஓய்வே கொடுக்காம ரஷ்யா உலகம் முழுவதும் இதை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு ஸ்வீடன் கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு இந்த கப்பலில் இருந்து. ஃப்ளோரா 1 அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். இது இப்போ பெரிய அளவிலான ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஸ்வீடன் படைகள் அதை கைப்பற்றியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய நிழற் கடற்படையில் இருக்கக்கூடிய பழமையான கப்பல்கள் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருப்பது வேதனைக்குரியது தான். ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக பாரசீக வளைகுடாவில் இருந்து வெளியேறி இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பிரான்ஸ் அப்படிங்கிற நாடு இப்போ ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இது ஈரானுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பலம். இதனால் பிரான்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கப்பல் ஒன்றை அனுப்பிச்சி விட்றாங்க, எண்ணெய் கப்பலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஈரானுடைய ஒப்புதலோடு பிரான்ஸினுடைய கப்பல் வெளியில் போயிருப்பது பிரான்ஸுக்கும் ஈரானுக்குமான அந்த பாண்டை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. ஈரானை இனிமையாக நினைக்கக்கூடாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து போகலாம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு, காசு கொடுத்துட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஈரானுடைய பத்திரிகையாளர், அதுவும் ஒரு லேடி பத்திரிகையாளர், இப்போது சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அது நமக்கு புரியல.
பட் இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் தமிழாக்கம் பண்ணி சொல்லிடுறேன். இந்தியாவினுடைய கப்பல் முதற்கொண்டு இந்த நீரிணையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவுக்கு ஆதரவாக ஈரான் என்றென்றும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளருடைய லைவ் ரிப்போர்ட் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மினா அல் அஹ்மதி இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் போட்டாங்க ஒரு போடு. இதில் UAE அலறிச்சு. பல பிரிவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் எடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் தான் இது. தொடர்ச்சியாக ஏவுகணை சிதைவுகள் அப்படிங்கிறது ADNOCயினுடைய இந்த ஹப்ஷான் எரிவாயு நிலையத்தில் ஒரு பெரிய அளவிலான ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. இது செயற்கையானது தான், இயற்கையாகவே நடைபெறலை அப்படிங்கிறத நடக்கக்கூடிய காட்சிகள் மூலிமா நமக்கு விளக்கி பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா பேர் எப்படி வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, இந்த பெரிய புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறத அவங்க வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ட்ரோன் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப ருசிகரமான நிகழ்வு இது யாருக்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஈரான் இஸ்ரேலிய ட்ரோன் தொழிற்சாலை ஒன்றினுடைய கூரையை தொலைச்செடுத்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை செலுத்தியிருந்தாங்க. இதன் காரணமாக இரவு நேரம் முழுவதுமே யாருமே இங்கே தூங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆளில்லாத விமானங்களை வழங்கக்கூடிய இஸ்ரேலின் அந்த விமான தொழிற்சாலையின் மீது தான் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதனுடைய பேர் தான் ஏரோசோல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய பெயர். அது இப்போது முதல்ல போர்டு இருந்துச்சு, இப்போ இல்லை, எரிஞ்சிருச்சு. நான் என்ன மன்னன் படத்தில் வர்ற ரஜினிகாந்தா, என்னை எல்லாரும் மன்னன் மன்னன் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ட்ரம்ப் கடந்து கதறிக்கிட்டு இருக்கார். வீடியோ காட்சிகளில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கே சங்கட்டமாக இருக்குது. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, நிஜமாவே நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு கதறாரு. என்னைய போய் எல்லாரும் நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வெளியில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மன்னனா, நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்னால் ஒரு மண்டபம் கூட என்னால் கட்ட முடியல, எப்படி நிலவரை கூட என்னால் கட்ட முடியல. அப்படிப்பட்ட ஒரு விருந்து மண்டபத்துக்கு கூட நான் ஓனர் கிடையாது. ஸோ என்னைய போய் மன்னன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நான் ஒரு மன்னனாக இருந்திருந்தால் நாம் இன்னும் எவ்வளவோ சாதித்திருப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கூடுதலாக இணைக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு மன்னனாகணும்னு ஆசை. இஸ் அ டிக்டேட்டர் அப்படின்னு உலகம் முழுவதும் இவரை பற்றி புகழணும் அப்படிங்கிறதும் இவருக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது தொடர்பான காட்சிகளும் பதிவாக இருக்கு. Pretty amazing, man. I'm a king. If I was a king, we'd be doing a lot more. I'm doing a lot, but I could be doing a lot more if I was a king. சிரிக்கிறதுக்குன்னே ஒரு 10 பேர் பின்னாடி இருக்காங்க பாருங்க, அதான் பெரிய காமெடி. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம், சிலருக்கு இனிப்பாக இருக்கலாம். செய்தியாக மட்டும் பாருங்கள். சரத்து 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் ஒரு புதிய காஷ்மீர் உருவாயிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். முன்பெல்லாம் குழந்தைகள் கற்களை எடுத்து வீசினாங்க, இப்போது அவங்க கையில் பேனாக்களை ஏந்தி இருக்காங்க. அகில இந்திய இமாம் அமைப்பினுடைய தலைமை இமாம் உமர் அகமது இலியாசி ஸ்ரீநகர்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி தான் இது. அந்த காட்சிகளையும் आर्टिकल 370 हटने के बाद से जो कश्मीर आज का है, आज का कश्मीर नवीन कश्मीर, आज का कश्मीर. ஸோ இந்திய அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நான் செய்தியாக படித்தேன், உங்ககிட்ட செய்தியாக சொல்லிடுறேன். முதல் LNG டேங்கர் கப்பல் ஓமன் கடற்கரையோரமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விட்டு வெளியில் போயிருக்கு. திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றி செல்லக்கூடிய முதல் டேங்கர் கப்பல் இதுதான், போர் ஆரம்பிச்சதற்கு பிறகு. ஓமன் கடற்கரையோரமாக பயணித்து இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விட்டு வெளியேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. இது யாருக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னா ஓமனுக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஷோகார் அப்படிங்கிற அந்த LNG டேங்கர் கப்பல் தனது இலக்கை ஓமனில் இருக்கக்கூடிய கல்காட் அப்படிங்கிற அந்த LNG ஏற்றுமதி முனையத்துக்கு மாற்றிக்கொண்ட பிறகு தற்போது மஸ்கட் அருகே, மஸ்கட்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் அது நிலை கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ உலகம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு, அதற்கு ஈரான் துணையாக நிற்கிறது அப்படிங்கிற செய்தி. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மட்டுமே தனிமைப்படுத்திவிட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தங்களுடைய நண்பர்களுடைய வட்டத்துக்குள்ள இணைக்கிறாங்க ஈரான். வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ்
தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.